தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ரூல் 38 மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபரின் கீழாக செல்வதற்கான ஒரு விளக்க ஆணையினை அஞ்சல் துறை 8/11/2024 அன்று வெளியிட்டிருக்கிறது. அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஏற்கனவே 10/4/2024 ஆணையிலே மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் என்பது இனிமேல் ஆன்லைன் மூலமாகத்தான் அவைகள் பரிசீலிக்கப்படும். ஆகவே ஆன்லைன் மூலமாக பரிசீலிக்கப்பட்ட அந்த அவைகளுக்கான காலவரையறை என்ன என்பது குறித்து இந்த ஆணையிலே, அதாவது தற்பொழுதுள்ள ஆணையிலே விளக்கமானது தரப்பட்டிருக்கிறது. ஒரு ஃபைனல் அலாட்மெண்ட் என்பது ஆணை வழங்கப்பட்ட பின்னால் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2 ஊழியர்கள், மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் என்றால் 2 ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட 2 ஊழியர்களும் தாங்கள் அந்த டிரான்ஸ்ஃபரை, அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை உறுதி செய்திட வேண்டும். அதை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு பதிலாக கால அவகாசம் வேண்டுமென்றால் அதற்கான எக்ஸ்டென்ஷனுக்கான கடிதங்கள் தர வேண்டும். அல்லது கேன்சலேஷன் என்று இருந்தால், அதாவது ரத்து செய்வதாக இருந்தால் அதற்கான கடிதங்கள், ஒன்று உறுதி செய்வது, கால நீடிப்பு கேட்பது, அல்லது அதை ரத்து செய்வது என்றால் 7 ஒர்க்கிங் டேஸ், 7 வேலை நாட்களுக்குள்ளாக அவைகளை அனுப்பி வைத்திட வேண்டும். யாருமே இதற்கான ஒரு ரெக்வஸ்டை தரவில்லை என்றால் 2 பேருமே அதை சம்மதப்பட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கருதப்பட்டு அவர்கள் இடமாற்றத்திற்கு செல்வதற்காக அந்த ஆணையானது உறுதி செய்யப்படும். அதற்கு பின்னால் 2 ஊழியர்களும் 15 நாட்களுக்கு பின்னால் அந்தந்த சம்பந்தப்பட்ட கோட்டங்களிலிருந்து இடமாற்றத்திற்கான ஆணைகளை வெளியிட்டு அவர்கள் இடமாற்றம் செய்திட வேண்டும். 7 ஒர்க்கிங் டேக்கு மேலாக, 7 வேலை நாட்களுக்கு பின்னதாக யாரும் கேன்சலேஷன் என்பதோ எக்ஸ்டென்ஷன் என்பதோ கேட்டிருந்தாலும் கூட அவைகள் பரிசீலிக்கப்படாது. அவைகள் உரிய ஏற்கனவே அளிக்கப்பட்ட அந்த ஆணையின்படி புதிய கோட்டங்களிலே அவர்கள் போய் சேர்ந்திடத்தான் வேண்டும். ஒரு ஊழியர் தான் புதிய பணியிடத்திலே சேர்வதற்கான கால நீடிப்பு என்பதை கேட்டால் அந்த எக்ஸ்டென்ஷன் என்பது அதிகபட்சமாக 60 நாட்கள் தான் இருந்திட வேண்டும். 60 நாட்களுக்கு பின்னால் உடனடியாக 2 பேருமே ரிலீவ் செய்யப்பட்டு சம்பந்த கோட்டங்களிலே அவர்கள் செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் 60 நாட்களுக்கு மேலாக இந்த இடமாற்ற ஆணையினை அமுல்படுத்திடாமல் ஊழியர்களை அந்தந்த கோட்டங்களிலே தக்க வைப்பது என்பது கூடாது. இந்த இடமாற்றம் என்பது 2 பேர்கள் சம்பந்தப்பட்டது. இந்த 2 பேரிலே ஒருவர் தன்னுடைய விருப்பத்தை அவர்கள் ரத்து செய்து கொண்டால், அது போன்ற சூழ்நிலையிலே அவருக்கான அந்த ரூல் 38 அந்த அதிகபட்ச வரம்பு என்பதிலே, அதாவது சான்ஸ் என்பதிலே ஒன்று ரத்து செய்யப்படும். ஆனால் விருப்பத்தை ரத்து செய்யாத அவருடைய ரூல் 38 அந்த சான்ஸ் என்பது ரத்து செய்யப்பட மாட்டாது என்பது நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் என்பது ஃபைனல் அலாட்மெண்ட் பெற்ற பின்னாலே 30 நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக அமுல்படுத்திட வேண்டும் என்பதுதான் இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 8/11/2024 ஆணை என்பது ஒரு முழுமையான ஆணையாகும். மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் என்பதற்கான சரியான விளக்கங்கள் இதிலே தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும். என்ன நண்பர்களே, மீண்டும் அடுத்த பகுதியிலே சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.